The World Unfiltered. செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக திறக்கவில்லை அப்படின்னா மொத்த நாட்டையும் தகர்த்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த எச்சரிக்கையை பற்றி நேற்று நம்ம சுருக்கமாக பார்த்தோம், அதை பற்றி விரிவாக பார்த்துடலாம். பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சிவிலியன் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினா அது மிகப்பெரிய போர்க்குற்றம் அப்படின்னு மற்ற நாடுகளுடைய தலைவர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஈரானுடைய சிவிலியன் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினா இஸ்ரேலும் வளைகுடா நாடுகளும் இதே நிலையை சந்திக்கும் அப்படின்னு ஈரான் இராணுவமும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குது. ட்ரம்ப் ஏற்கனவே விதித்த 10 நாள் கெடு இருக்கு இல்லையா, அது இன்றையோடு முடிவடைகிறது. இதனால் புதிய கெடுவையும் புதிய மிரட்டலையும் கொடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர். அமெரிக்க ஊடகங்களுக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் ஈரானுக்கு இந்த தருணம் மிகச்சிறந்த வாய்ப்பு அப்படின்னும், இதுக்கு அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா ஈரான் முழுவதும் தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஈரான் ஏற்கனவே சிதைக்கப்பட்டு விட்டது, ஒவ்வொரு நாளும் மிகவும் மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட எச்சரிக்கை. ஒரு பக்கம் கெடு மிரட்டல் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு பக்கம் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுக்காக பாகிஸ்தான் முன்னிறுத்தக்கூடிய அமைதி திட்டம் இஸ்லாமாபாத் அக்கார்ட் அப்படிங்கிறது. பாகிஸ்தானுடைய அமைதி திட்டம் 2 முக்கியமான நிலைகளை கொண்டிருக்குது. முதல் கட்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக போரை நிறுத்துறது, ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறந்து சர்வதேச எரிசக்தி விநியோகத்தை சீர் செய்வது. இரண்டாவது கட்டமாக அடுத்த 15லேருந்து 20 நாட்களுக்குள்ள நிரந்தர அமைதி உடன்படிக்கையை எட்ட நேரடியான பேச்சுவார்த்தைகளை நடத்துறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீண்டும் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தாது என்பதற்கான உறுதியான உத்தரவாதத்தை ஈரான் கோரிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கவும் தடைகளை நீக்கவும் வலியுறுத்துது ஈரான். அமெரிக்காவோ ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது அப்படிங்கிற உறுதிமொழியை எதிர்பார்க்குது. பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனிர், அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இவங்களோட தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறார். இந்த திட்டம் வெற்றி பெற்றதுன்னா இறுதி பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டத்தினுடைய சாராம்சம் 2 நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த அமைதி திட்டத்திற்கு ஈரான் இதுவரைக்கும் எந்த பதிலையும் அளிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஹார்முஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் போருக்கு முந்தைய நிலை திரும்பவே வராது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஈரானுடைய புரட்சிகர காவல்படையினுடைய கடற்பிரிவு ஏற்கனவே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. ஈரான்லேருந்து மீட்கப்பட்ட அமெரிக்க வீரர் அனுப்பிய அந்த 3 வார்த்தைகள் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இது இன்னொரு பக்கம். ஈரானுடைய தென்மேற்கு மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே தன்னுடைய F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் சுடப்பட்ட பிறகு பாராசெட் மூலமாக குதிச்சு தப்பிச்ச அந்த அமெரிக்க வீரர் என்ன செய்கிறார் தெரியுமா, தன்னுடைய ரேடியோ மூலமாக காட் இஸ் குட் அப்படிங்கிற அந்த வரியை சமிக்கையை அனுப்புகிறார். அந்த வீரர் அனுப்பிய செய்தி முதல்ல வாஷிங்டனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதா ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். அது ஒரு முஸ்லிம் கூறுவதை போல இருந்தது, அதாவது பவர் பி டு காட் என்பது போன்ற ஒரு துணி இருந்துச்சுன்னு ட்ரம்ப் சொல்கிறார். அந்த வீரர் மிகவும் மத நம்பிக்கை கொண்டவர் அப்படிங்கிறதையும் இக்கட்டான சூழலில் அவர் அவ்வாறு கூறுவது இயல்புதான் என்பதையும் சக வீரர்கள் உறுதிப்படுத்தினாங்களாம். அந்த அமெரிக்க வீரர் ஈரானுடைய இருக்கக்கூடிய கரடு முரடான மலைப்பகுதிகளில் சுமார் 7000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடுக்கில் பதுங்கி இருந்திருக்கார். அமெரிக்காவுடைய CIA தன்னுடைய சிறப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் நகரக்கூடிய இடத்தை துல்லியமாக கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஈரானுடைய மலைப்பகுதியில் சிக்கிய அமெரிக்க விமானப்படை வீரரை கண்டுபிடிக்கிறதுக்காக CIA பயன்படுத்திய அந்த சிறப்பு தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, யூனிக் கேப்பபிலிட்டிஸ், அது குறித்த விவரங்கள் ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் வாயிலாக சில முக்கியமான தகவல்கள் மட்டும் வெளியாகி இருக்கின்றன. நம்ம இந்த ரெஸ்கியூ பற்றி நேற்றைக்கு ஒரு காணொலி பார்த்துருக்குறோம். இன்னும் கூடுதலான தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த அமெரிக்க வீரர் மலை இடுக்குகளில் ஒளிந்திருந்ததுனால சாதாரண GPS சிக்னல்கள் அங்கே வேலை செய்யலை. CIA தன்னுடைய எக்ஸ்குசிட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அதிநவீன சிக்னல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடர்ந்த மலைப்பகுதிகளையும் ஊடுருவி அந்த வீரருடைய இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிகிறாங்க. அமெரிக்க வீரர் பயன்படுத்திய ரேடியோ மற்றும் பீக்கன் கருவி எதிரிகளால் இடைமறிக்க முடியாத வகையில் என்கிரிப்டடான சிக்னல்களை அனுப்புது. இந்த சிக்னல்ஸ் அமெரிக்க இராணுவ செயற்கைக்கோள்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு மிக சிறிய அளவிலான தரவுகளை மட்டுமே பரிமாறிக்கொண்டன அப்படிங்கிற வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். எப்படி இந்த ரெஸ்கியூ நடந்தது, இது ஒரு மிராக்கிள் ரெஸ்கியூ அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, அது எப்படி நடந்தது அப்படிங்கிற கூடுதல் தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து வருகின்றன. தொழில்நுட்பம் மட்டும் இல்லை,
சிஏஏ ஒரு சாதுரியமான தவறான தகவல் திட்டத்தையும் செயல்படுத்தினாங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வீரர் ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டார், அவர் ஒரு வாகனம் மூலமாக எல்லைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அப்படின்னு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சிஏஏ பரப்புச்சு. இதை நம்பின ஈரானிய படைகள் அந்த அமெரிக்க வீரர் ஒளிந்திருந்த மலைப்பகுதியை தேடுறதை விட்டுட்டு சாலைகளில் வாகன சோதனையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு அட்டென்ஷன் டைவர்ஷன் மாதிரி. அவங்களுடைய அந்த இதை எங்கே அவங்க தேடணுமோ அங்கேருந்து அவங்கள திசை திருப்புது சிஐஏ. இந்த இடைவெளியை பயன்படுத்திட்டு அமெரிக்க சிறப்பு படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக மலைப்பகுதிக்கு அங்கே போய் அவரை மீட்கிறாங்க. சிஏனுடைய ஆளில்லா விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் செயற்கைக்கோள்கள் இரவு நேரத்துலையும் அந்த வீரருடைய உடல் வெப்பத்தை, ஹீட் சிக்னேச்சரை வச்சு அவர் எங்கு நகர்கிறார் அப்படிங்கிறத கண்காணிச்சிருக்கிறாங்க. சுமார் 7000 அடி உயரத்தில் மலை உச்சியில் ஏறிய போதும் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் சிஐஏ வாஷிங்டன்லேருந்து நேரடியாக கண்காணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுருக்கமாக சொல்லணும்னா அதிநவீன சிக்னல் தொழில்நுட்பம் ப்ளஸ் உண்மைக்கு மாறான பரப்புரை உத்தி, இந்த ரெண்டையும் பயன்படுத்தி சிஐஏ இந்த நீடில் இன் எ ஹேஸ்டாக் பணியை வெற்றிகரமாக முடிச்சிருக்குது. மீட்கப்பட்ட பிறகு அந்த அமெரிக்க வீரர் கூறிய தகவல் வியப்பளிப்பதாக இருக்கிறது. அவர் மலை இடுக்குகளில் பதுங்கியிருந்த போது பயத்தை குறைக்கிறதுக்காக தன்னுடைய மனதிற்குள் பாஸ்கெட் பால் விளையாடுறது போலவும் உடற்பயிற்சி செய்கிறது போலவும் கற்பனை செஞ்சுக்கிட்டே தன்னுடைய மன உறுதியை சிதறாமல் பார்த்து கொண்டாராம். அமெரிக்க இராணுவ வரலாற்றில் சமீபத்திய ஈரானிய மீட்பு பணி போன்றே ஹாலிவுட் படங்களை விஞ்சக்கூடிய வகையில் சில அதிரடியான மீட்பு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஸ்காட் ஓ கிரேரி அப்படிங்கிற ஒரு மீட்பு, இது ஹாலிவுட் ரீச் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம்னு பார்க்கலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். 1995 போஸ்னியா போரின் போது கேப்டன் ஸ்காட் ஓ கிரேடியினுடைய F-16 விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது. அவர் 6 நாட்கள் எதிர்நாட்டு எல்லைக்குள்ள புற்கள் அதேபோல் பூச்சிகளை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார். இறுதியில் 61 பேர் கொண்ட அமெரிக்க கடற்படை 2 சூப்பர் சி ஸ்டாலியன் ஹெலிகாப்டர்களில் போய் எதிரிகளோட துப்பாக்கி சூட்டிற்கு இடையில் அவரை மீட்கிறாங்க. இந்த சம்பவத்தை தழுவி தான் புகழ்பெற்ற பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் எடுக்கப்பட்டுச்சு. அதேபோல் பேட் 21 கால்ஃப் குறியீட்டு மீட்பு, அதாவது பேட் 21 கால்ஃப் கோட் ரிகவரி அப்படிங்கிறது 1972ஆம் ஆண்டில் வியட்நாம் போரின் போது நடைபெற்றது. இந்த மீட்பு நடவடிக்கைங்கிறது தொழில்நுட்பத்தை விட புத்திசாலித்தனத்திற்கு பெயர் போனது. ஜானி ஹாம்பிள்டன் அப்படிங்கிற அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா வியட்நாமில் 30,000 எதிரி படைகள் சூழ்ந்த பகுதியில் சிக்கிக்கிறார். ஹாம்பிள்டன் மிகச்சிறந்த கால்ஃப் வீரர். அதனால் அமெரிக்க இராணுவம் அவருக்கு ரேடியோவில் வழி சொல்லும்போது கால்ஃப் மைதானத்தின் துளைகளை குறியீடாக பயன்படுத்தி வழிநடத்துச்சு. உதாரணமாக இடதுபுறம் இருக்கக்கூடிய 5வது ஹோல் நோக்கி நடக்கவும், இது அவருக்கு மட்டும்தான் புரியும். இது பேட் 21 அப்படிங்கிற பேரில் திரைப்படமாகவும் வெளியாகி பெரிய அளவு வசூலில் சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படம். இன்னொரு முக்கியமான மீட்பு நடவடிக்கை ரோஜர் கிளின்டன் லோச்சர் அப்படிங்கிற மீட்பு நடவடிக்கை. இந்த லோச்சர் ஒரு F-4 ஃபேண்டம் 2 விமான பைலட். 1972ஆம் ஆண்டில் மே 10ஆம் தேதி வட வியட்நாமினுடைய தலைநகர் ஹானோய் அருகே வான்வழி போரின் போது இவருடைய விமானம் சுடப்படுது. லோச்சர் பாராசூட் மூலமாக குதிச்சு தப்புறாரு. ஆனால் அவர் விழுந்த இடத்துல 30,000 வியட்நாம் வீரர்கள் இருக்கிறாங்க. சுமார் 23 நாட்கள் அவர் எதிரி நாட்டு எல்லைக்குள்ளே உணவு இல்லாமல் வெறும் மழை நீரையும் காட்டில் கிடைத்த சில இலைகளையுமே சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறார். லோச்சர் தன்னுடைய ரகசிய ரேடியோ மூலமாக அமெரிக்க படைகளை தொடர்பு கொண்ட போது அமெரிக்க இராணுவம் ஒரு அதிரடியான முடிவு எடுக்குது. அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட வியட்நாம் மீது நடந்து கொண்டிருந்த ஆப்ரேஷன் லைன் பேக்கர் அப்படிங்கிற பிரம்மாண்டமான தாக்குதலை நிறுத்திட்டு அனைத்து விமானங்களையும் லோச்சரை மீட்கிறதுக்கு திருப்பி விடுறாங்க. இந்த மீட்பு பணியில் 119 விமானங்கள் ஒரே நேரத்தில் வானில் பறந்து பாதுகாப்பு கொடுத்தது. இறுதியில் HH-53 சூப்பர் ஜாலி கிரீன் ஜெயண்ட் அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் மூலமாக லோச்சர் மீட்கப்படுறார். எதிரி நாட்டு எல்லைக்குள்ளே மிக நீண்ட காலம் பிடிபடாமல் இருந்து மீட்கப்பட்ட அமெரிக்க விமானி அப்படின்னா இவர் தான். அவர் மீட்கப்பட்டு இராணுவ தளத்திற்கு வந்தபோது அங்கிருந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. அதே போல் ஆப்ரேஷன் ரெட் விங்ஸ் மார்கஸ் லேட்ரல் மீட்பு, இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக வரலாற்றில் இருக்குது. இவர் விமானி இல்லை அப்படின்னாலும் இது ஒரு மிக முக்கியமான மீட்பு பணி அப்படின்னு பார்க்கப்படுது அமெரிக்க இராணுவ வரலாற்றில். 2005ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை வேட்டையாட சென்ற 4 நேவி சிஎல்ஸில் வீரர்களில் 3 பேர் கொல்லப்படுறாங்க. மார்கஸ் மட்டும் படுகாயங்களோட தப்பிடுறாரு. ஆப்கானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி தன்னுடைய உயிருக்கு துணிந்து அவருக்கு புகலிடம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அமெரிக்க இராணுவம் பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவரை மீட்டாங்க. இது லோன் சர்வைவர் அப்படிங்கிற பெயரில் படமாகவும் எடுக்கப்பட்டுச்சு. உங்களில் பல பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு நாட்டோட இராணுவம் தன்னுடைய ஒரே ஒரு வீரருக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பதற்கும் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வதற்கும் பின்னால் மிக முக்கியமான உளவியல், அரசியல் மற்றும் இராணுவ காரணங்கள் இருக்கின்றன. நம்ம எல்லாருக்கும் கேள்வி இருக்குல்ல, ஒரு இராணுவ வீரருக்காக இவ்வளவா
அப்படின்னு தோணலாம். ஆனால் அது ஒரு இராணுவ வீரர்னு எளிதாக கடந்து போக முடியாது. யாரையும் விட்டுவிட மாட்டோம், அதாவது நோ மேன் லெஃப்ட் பிஹைண்ட், இது அமெரிக்க இராணுவத்தினுடைய மிக முக்கியமான தாரக மந்திரம். போர்க்களத்தில் ஒரு வீரர் சிக்கிக்கிறாரு அப்படின்னா அவரை மீட்காமல் இராணுவம் திரும்புவதில்லை அப்படிங்கிற உறுதிமொழி ஒவ்வொரு வீரருக்கும் வழங்கப்படுது. இந்த உறுதிமொழி தான் ஒரு வீரருக்கு போர்க்களத்தில் அபாரமான துணிச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா நம்முடைய நாடு நம்மை கைவிடாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் அவங்கள உயிரை பணயம் வைத்து போராட வைக்கக்கூடிய ஒரு சக்தி. ஒரு வீரர் எதிரி நாட்டு எல்லைக்குள்ளே பிடிபட்டார்னா அவரை மீட்காமல் இருந்தால் மற்ற வீரர்களுடைய மன உறுதி குலைந்துவிடும். ஒரே ஒருவருக்காக ஒட்டுமொத்த அரசாங்கமே திரண்டு வரும்போது அது மற்ற லட்சக்கணக்கான வீரர்களுக்கு பெரும் உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் ஒரு வீரர் அப்படின்னு ஒரு நாடு கடந்து போகாது. குறிப்பாக அமெரிக்கா அப்படி கடக்கிறது இல்லை. அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு வீரர் போர்க்கைதியாக பிடிபடுறது அல்லது கொல்லப்படுறதுங்கிறது மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறும். அந்த வீரர் எதிரி நாடுகளால் சித்திரவதை செய்யப்படவோ அல்லது வீடியோவில் தோன்றி பேச வைக்கப்பட்டதோ நாட்டின் கௌரவத்திற்கு பெரும் இழுக்காக மாறக்கூடியதாக மாறும். முக்கியமாக போர் விமானிகள், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு படை வீரர்கள் பல உயர்மட்ட ரகசியங்களை தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க எதிரிகள்கிட்ட சிக்கினாங்கன்னா சித்திரவதை மூலமாக ரகசியங்கள் கசியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் எதிரிகளோட கைகளுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள விரைவாக மீட்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. 1972 ரோஜர் லோச்சர் மீட்கப்பட்ட போது அவர்கிட்ட கேட்கப்பட்டது என்ன தெரியுமா? உங்களை மீட்க இவ்வளவு விமானங்களை வந்ததை பார்த்தபோது என்ன நினைத்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு அமெரிக்கனாக பிறந்ததற்கு பெருமைப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த 2026 ஈரான் சம்பவத்திலையும் அந்த வீரர் அனுப்பிய காட் இஸ் குட் அப்படிங்கிற செய்திக்கு அமெரிக்கா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பல உயிர்களை பணயம் வச்சு மீட்டதுங்கிறது இந்த நோ மேன் லெஃப்ட் பிஹைண்ட்ங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான். அமெரிக்கா மட்டும் இல்லை, இஸ்ரேல் போன்ற நாடுகளும் கூட ஒரே ஒரு வீரருக்காக ஆயிரக்கணக்கான கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு செல்லக்கூடியதை பார்த்துருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் வெறும் பணம் அல்ல, அந்த நாட்டோட கௌரவம். நோ மேன் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிற கொள்கைகளுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன வரலாற்றில். இஸ்ரேலுடைய கிலாத் ஷாலித் மீட்பு, ஒருத்தருக்கு 1027 பேர் பாதுகாப்பு, நோ மேன் லெஃப்ட் பிஹைண்ட்ங்கிற கொள்கைக்கு உலகிலேயே மிகச்சிறந்த உதாரணம்னு இதை சொல்லலாம். 2006 இஸ்ரேலிய வீரர் கிலாத் ஷாலித் அப்படிங்கிறவர் ஹமாஸ் அமைப்பால் கடத்தப்படுறாரு. 5 ஆண்டுகள் பிணை கைதியாக வைக்கப்பட்டிருந்தார். அவரை மீட்கிறதுக்கு இஸ்ரேல் எடுத்த முடிவுங்கிறது உலகத்தையே அதிர வச்சுச்சு. ஒரே ஒரு வீரர் தானே, அந்த ஒரு வீரருக்காக சிறையில் இருந்த 1027 பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கிறது அப்படின்னு இஸ்ரேல் முடிவெடுத்து அதுக்கு சம்மதிச்சாங்க. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். 1976 நடந்த ஆப்ரேஷன் என்டேபே அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். அதில் பிரான்ஸ் நாட்டுடைய ஏர் பிரான்ஸ் விமானம் டெலவிவ் நகரிலிருந்து பாரிஸ் நோக்கி சென்றபோது பாலஸ்தீன மற்றும் ஜெர்மானியர்களால் கடத்தப்படுது. விமானத்தில் 248 பயணிகள் இருந்தாங்க. கடத்தல்காரர்கள் விமானத்தை உகாண்டாவுடைய என்டேபே அப்படிங்கிற விமான நிலையத்திற்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. உகாண்டாவுடைய சர்வாதிகாரி இடி அமீன் கடத்தல்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்போ கடத்தினவங்க இஸ்ரேலியர்களை தனியாக வச்சுக்கொண்டு மற்ற நாட்டு பயணிகளை விடுதலை பண்ணுறாங்க. சுமார் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள், அது மட்டும் இல்லாமல் விமான ஊழியர்கள் பிணை கைதிகளாக வைக்கப்படுறாங்க. இஸ்ரேல் சிறைகளில் இருந்து 53 பேரை விடுதலை செய்யணும், இல்லைனா பிணை கைதிகள் கொல்லப்படுவார்கள்ங்கிறதா கடத்தல்காரர்களுடைய மிரட்டல். இஸ்ரேல் அரசு பணியை மறுத்துச்சு. தொடக்கத்தில் சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்குள்ளே ஊடுருவி மீட்க முடிவு பண்ணுறாங்க. அந்த என்டேபே விமான நிலையத்தை கட்டியதே ஒரு இஸ்ரேலிய நிறுவனம் தான். அதனுடைய வரைபடத்தை வச்சு இஸ்ரேலில் அதே போன்ற ஒரு மாதிரியை உருவாக்கி வீரர்கள் தீவிரமாக பயிற்சி எடுக்கிறாங்க. நள்ளிரவில் 4 C-130 ஹெர்குலிஸ் விமானங்கள் ரகசியமாக என்டேபேயில் தரையிறங்குகின்றன. வெறும் 90 நிமிடங்களில் ஒட்டுமொத்த நடவடிக்கையும் முடிஞ்சிச்சு. 102 பிணை கைதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இஸ்ரேலுக்கு அழைத்து வரப்படுறாங்க. இதில் இஸ்ரேல் சந்தித்த ஒரே ஒரு பெரிய இழப்பு அப்படின்னா மீட்பு குழுவினுடைய தலைவரான யோனதன் நெத்தன்யாகுங்கிறவர். அவர் வீரமரணம் அடைகிறார். இவர் தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய மூத்த சகோதரர். இவரோட நினைவாக தான் இந்த திட்டம் ஆப்ரேஷன் யோனதன் அப்படின்னு அழைக்கப்படுது. எந்த போரிலும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் பிரிஸ்னர்ஸ் ஆஃப் வாராக சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஒரே ஒருவரை மீட்க இத்தனை ரிஸ்க் எடுக்கும் நாடுகள் குண்டுகளை வீசி குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொள்வதுங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு நகை முரண் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு இரவும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு அழைத்திருக்கிறார். ஈரான் மீது நடத்தப்போகக்கூடிய தாக்குதல் பற்றி விரிவாக பேச போகிறேன் அப்படிங்கிறாரு. கடுமையான எச்சரிக்கைகளை கொடுக்க போகிறதா இருக்கிறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. அதுக்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் அவர் கூட்டியிருக்கிறாரு. இன்று இரவு இந்திய நேரப்படி 10 மணிக்கு மேல் அந்த சந்திப்பு நடக்குது. அதில் அவர் என்ன முடிவை எடுக்க போகிறார், அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் மிடில் ஈஸ்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதட்டம்
முடிவுக்கு வருமா, இன்னும் பெரிய அளவுக்கு நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.